ගරු ක්‍රිෂ්ණන් කලිචෙල්වි මන්ත්‍රීතුමිය ඔබතුමියට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று கொண்டு வரப்பட்ட எமது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட 36ஆம் இலக்க ஊழியர் வரவு செலவு நிவாரண கொடுப்பனவு சட்டம், அதே போன்று 3ஆம் இலக்க ஊழியர் தேசிய குறைந்தபட்ச சம்பள திட்டம் தொடர்பாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் மூலமானது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். ஏன் நாம் அப்படி கூறுகின்றோம்? எம் அனைவருக்கும் தெரியும், சென்ற அரசாங்கங்களினால் தனியார் துறை தொழிலாளர்கள் தொடர்பாக எந்தவிதமான ஒரு சந்தர்ப்பத்தையோ இல்லை என்ற அவர்களது வேதனம் தொடர்பாக எந்த ஒரு கலந்துரையாடலும் இல்லாத போதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமான நாங்கள் முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே அரசு ஊழியர்களின் ஊதியத்தை அதிகரித்தது போல் தனியார் துறை ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை ஏற்படுத்துவதற்கும், அதே போன்று அவர்களின் வரவு செலவு திட்ட நிவாரண பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த பாராளுமன்றத்தில் அமுல்படுத்திக் கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டமானது உண்மையிலேயே இந்த நாட்டில் வாழும் தனியார் துறையில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும், அதே போல் அவர்களினது எதிர்கால பரம்பரையினருக்கும் உண்மையிலே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீர்மானமாகும், திட்டமாகும். அது மாத்திரமல்ல, இந்த சட்டம் மூலமானது தனியார் துறையில் வேலை செய்யும் தொழில் புரியும், குறிப்பாக தையல் துறையில் தொழில் புரியும், கடைகளில், அதாவது தனியார் துறையில் தொழில் புரியும் சகல துறைகளிலும் வீட்டு வேலை செய்யும் அனைவரினதும் சம்பளம் தொடர்பாக அல்லது அவர்களது எதிர்கால வாழ்வு தொடர்பாக எமது அரசாங்கமானது சகல கொடுப்பனவுகளையும் சகல வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அது மாத்திரமல்ல, எம் அனைவருக்கும் தெரியும், சென்ற காலங்களில் சென்ற அரசாங்கங்களில் அரசு ஊழியர்களின் சம்பளம் என்றாலும் சரி, தனியார் துறையில் தொழில் புரியும் ஊழியர்களின் சம்பளம் தொடர்பாகவும் சரி, அவர்களின் வாழ்க்கை செலவையொட்டி அவர்களது சம்பளத்தில் ஒரு சில ரூபாய்களை தொங்கவிட்டே இருந்தார்கள். ஆனால் இன்று எமது அரசாங்கம் அரசு ஊழியர்களினதும் சரி தனியார் துறை ஊழியர்களினதும் சரி சம்பளத்தை அவர்களது அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பதற்காகவே இந்த சட்டமூலத்தை நாம் இங்கு சமர்ப்பித்துள்ளோம். உண்மையிலேயே ரொம்பவும் கவலையான விடயம்தான் என்னவென்றால், இன்று எதிர்க்கட்சியில் இருக்கும் இந்த அனைத்து உறுப்பினர்களும் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்பு இந்த நாட்டில் இருந்த ஒவ்வொரு ஆட்சியிலும் உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இன்று எமது அரசாங்கம் இவர்களால் வங்குரோத்தாக்கப்பட்ட நாட்டை எமது கையில் கொடுத்தார்கள். இந்த நாட்டில் உள்ள சகல துறையினரையும், அதாவது தொழிலாளர்கள், அதாவது இந்த நாட்டில் உள்ள தொழிலாளர்களை மாத்திரமல்ல, மாணவர்கள், பெண்கள், அதாவது இந்த நாட்டில் வாழும் சகல மக்களையும் மக்களாக யோசித்து தீர்மானங்களை தீர்வு திட்டங்களை எடுக்கும் ஒரு அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த தனியார் துறை ஊழியர்களுக்கான இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு, அப்படி இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கும் சட்டமூலத்தை அமுல்வாக்குவதற்கு இங்கு நாம் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளோம். இத்தோடு நாம் பார்க்கும்போது நான் நினைக்கின்றேன்,
எந்த துறையான அது எனது துறையான மலையக துறையை பற்றி சில விடயங்களை கூறுவதற்கு எதிர்க்கட்சியில் பேசும் ගරු මන්ත්‍රීතුමිය තව විනාඩි 2ක කාලයක් තිබෙනවා. ஒரு சில உறுப்பினர்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினரான எமது சகோதரி அம்பிகா அவர்கள் கூறிய விடயத்தை மையப்படுத்தி சில விடயங்களை கூறினார்கள். நான் அவர்களுக்கு மிகவும் அவதாரணமாக கூறுகின்றேன். மலையக மக்கள் தொடர்பாக சரியான சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், எமது ஜனாதிபதி உட்பட, எமது பெருந்தோட்டத்துறை அமைச்சர் உட்பட, அதே போல் எமது நிதித்துறை அமைச்சர் உட்பட, எமது தொழில் அமைச்சர் உட்பட அனைவரும் மலையக மக்கள் என தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அவர்களது வாழ்க்கை செலவுக்கு ஏற்றவாறு உயர்த்துவதற்கான சகல கலந்துரையாடல்களையும் நடத்தி கொண்டு செல்கின்றோம். எதிர்க்கட்சியில் பேசும் ஒவ்வொருவருக்கும் தெரியும், மலையக மக்களின் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படுவது ஆரம்பத்தில் கூட்டு உடன்படிக்கை மூலமாக, அடுத்தபடி சம்பள நிர்ணய சபையூடாக. அதனால் இந்த கம்பெனிக்காரர்களுடன் கதைத்தே அவர்களது சம்பளத்தை தீர்மானிக்க வேண்டியுள்ளது. அதனால் இன்றும் எமது ஜனாதிபதி முதல் எமது அந்த காரணத்திற்கு தொடர்பான எமது அமைச்சர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கால வரவு செலவு திட்டத்தில் வரவேற்கத்தக்க ஒரு சந்தோஷமான விடயத்தை தோட்ட தொழிலாளர்கள் பெற்றுக் கொடுக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்று வரையும் தோட்டத்தில் வேலை செய்யும் மக்களுக்கு தனக்குன்னு சொந்தமான ஒரு நிலம் இருக்கவில்லை, தனக்கு சொந்தமான ஒரு முகவரி இருக்கவில்லை, தனக்குன்னு சொந்தமான ஒரு வீடு இருக்கவில்லை. பெரும் சந்தோஷமாக இருக்கின்றது. எதிர்வரும் 3ஆம் தேதி நாங்கள் போட்டிருந்தோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான வீட்டையும் 10 பர்ச்சேஸ் காணியையும் அவர்களுக்கு நிரந்தரமான முகவரியையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அது கொஞ்சம் தாமதமாக்கப்பட்டுள்ளது. இருந்தும் மலையக மக்கள் சம்பந்தமாக பேசும் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலுள்ள சகல மக்களினதும் வாழ்வை சரியான ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் கொள்கையும். இதை அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் நல்லது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.